ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு தான் நினச்சேன், டாக்குமெண்ட்ரி மாதிரி போகுதுன்னு நினச்சேன். பட் வந்து ரொம்ப அழகாக அரசியல் பேசியிருக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு உடைய அரசியலை பேசியிருக்கு, நீட்டை பற்றி பேசியிருக்கு. அண்ட் அதே மாதிரி சமுதாயத்தில் வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அவலத்தை வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த வேறுபாடு இருக்கு இல்லையா, மிடில் கிளாஸ்க்கும் அடித்தட்டு மக்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, அது ரொம்ப தெளிவாக பேசியிருக்கு. டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ராகவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தின் வழியாக ஜெயிச்சிருக்காருன்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலாம். வந்துட்டு ஒரு சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ என்னைய மாதிரி சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் நாங்கள் லாஸ்ட் மைலோட ஒர்க் பண்ணும்போது ஏன் வந்து இவ்வளோ பெரிய பாகுபாடு இருக்குது இந்த சமுதாயத்தில், இந்த கேப் வந்து பிரிட்ஜ் ஆகணும் அப்படின்னு நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு மாஸ் மீடியா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமைகளை வந்துட்டு வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க, அடிதடி சண்டை அப்படின்னு. ஆனால் எழுத்தின் வழியாக ஒரு ரைட்டர் வந்து அதை மாற்றி அமைச்சிருக்கதா சொல்லியிருக்க விதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, இதில் எந்த கேரக்டர் கனெக்ட் ஆகுதுன்றத விட வந்து எந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னா ரைட்டர் தான் ஆப்வியஸ்லி. ஸோ ஏன்னா அவர் தானே டெசிஷன் மேக்கராக இருக்கிறாரு. ஸோ நாகராஜ் கண்ணப்பன் வந்து ஹஸ் லிவ்ட் அப் டு த கேரக்டர். ரொம்ப பக்கத்தில் இருக்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தரை பார்க்குற மாதிரி இருக்குது. அதில் எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ரகுபதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யாவுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், தாத்தா அந்த ரைட்டருக்கான அந்த சொல்கிறாரு இல்லையா, என்கிட்ட இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது அதுக்கப்புறம் போச்சுன்னா அது கோயிலுக்கு போயிடுச்சுன்னா அது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நுட்பமான அரசியல் பேசுது அப்படின்னு நான் நம்புகிறேன். இது புரிகிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியணும். இந்த மாதிரியான படங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இதை மாற்றத்தை கொண்டு வந்தால் வேற்றுமை வந்து ஒழியும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.